ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் 8 பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தேவைப்படுது அப்படின்னா பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, சீஸ் அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக கிரேட் பண்ண முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்கு ஒரு ஈஸியான டிப் பார்க்கலாம். கிரேட்டர் இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் போல் ஸ்டவ்வில் ஹீட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம சீஸ் வச்சு துருவும் போது ஈஸியாகவே நமக்கு கிரேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சீஸ் ஹீட்டில் படும்போது மெல்ட்டாக ஈஸியாக நமக்கு துருவ முடியும். பட் கையில் ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ ஹார்டாக இருக்குது பாருங்கள். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சீஸ் வேஸ்ட் ஆகாது. ஹீட் பண்ணி இருக்கிறதால அதில் ஒட்டாது. லாஸ்ட்டாக நீங்கள் கையில் எடுக்கும் போதே வந்துடும், இல்லை தட்டும் போதே பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய சீஸ் எல்லாமே வந்துடும். கையில் ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ ஹார்டாக இருக்குது, பட் துருவும் போது எவ்வளோ ஈஸியாக துருவுது பாருங்கள். அவசரத்துக்கு சீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். டிப் நம்பர் 2, கிச்சனில் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில் வரக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ், பூஸ்ட், டீ, காஃபி இந்த மாதிரி பவுடர் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கும். பெரிய பெரிய பேக்கெட்டாக இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். அதுவும் இல்லைனா அதுக்குன்னு தனியாக கிளிப்ஸ்லாம் கிடைக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பேக்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம மடித்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சா கூட கண்டிப்பாக சைடில் ஒரு சின்ன ஹோல்ஸாச்சு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு க்ளோஸ் ஆகாது. ஸோ அது வழியாக காற்று போயிட்டு உள்ளே இருக்கக்கூடியது ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். மசாலா ஐட்டம்ஸில் எறும்பு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அந்த ஃப்ளேவர் மாறிடும். அதுக்கு ஒரு ஈஸியான டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா சைடில் ஓப்பன் பண்ண அந்த பக்கத்தில் நம்ம தலையில் பூ வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஹேர் பின், அதை போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காற்று உள்ளே போகாது, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். திரும்ப அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பழைய ஹேர் பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர்லாம் போனதை வச்சுருப்போம் இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா இந்த டிக்டாக் கிளிப் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, கேண்டில் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா மெல்ட் ஆகிட்டும். அந்த இடத்துல அப்படியே பிடிச்சிக்கும், க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதே போல் மெல்ட்டான கேண்டில் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது அகல் விளக்கில் இல்லை ஏதாவது சில்வர் பவுல் வச்சுருந்தீங்கன்னா அது உள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது மெல்ட்டானது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளவே கலெக்ட் ஆகிடும். நம்ம திரும்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கேண்டில் நமக்கு ஆகாது, அந்த இடமும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வச்சு ஏற்றினதுக்கப்புறமா மெல்ட்டானது எல்லாமே உள்ளவே கலெக்ட் ஆகிருக்கு. பட் நடுவில் இருக்கக்கூடிய அந்த விக் மட்டும் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. அடுத்த கேண்டில் இதுக்கு மேலேயே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு திருசல் போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த விக்கம் காலியானதுக்கப்புறமா திருசல் வச்சு நம்ம அதையே இன்னொரு கேண்டிலாக யூஸ் பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட கேண்டிலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விக் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர்கிட்ட அது இருக்காது இல்லையா, அதுக்காக நான் திருசல் வச்சு காமிச்சிருக்கேன். ரெண்டாவதும் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும், மெல்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்ததாக யூஸ் பண்ணும்போது அந்த திரியில் நம்ம ஏற்றி யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டான வேக்ஸை ரீயூஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. முட்டை வேக வைக்கும் போது உடஞ்சி உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே வெளியே குக் ஆகுது, இல்லை தண்ணி உள்ளே போயிடுது, டேஸ்ட்டு சரியில்லைன்னுட்டு முட்டை வேக வைக்கும் போது பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய தோல் உங்களுக்கு அந்த முட்டையோட ஓடு பார்த்திங்கன்னா உடையாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி பாயில் பண்ணும்போது கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் 9 நிமிஷம் போல் வச்சு நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும் போது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 9 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். பேக்கிங் சோடா சேர்க்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி உடையாமையே வரும். பேக்கிங் சோடா சேர்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வினிகர் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் அளவுக்கு கூட சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் முட்டை கரெக்டாக 9 நிமிஷத்தில் வேக வச்சு காமிச்சிருக்கேன். முட்டையோடைய ஓடு உடையாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. முட்டை ஓடு உரிக்கும் போது மேலே கீழே நீங்கள் தட்டிட்டு உரிச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், முட்டை பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. ரொம்ப ஹார்ட் ஆகலை, கரெக்டான பதத்தில் இருக்குது, சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உடையாமல் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, உட்டன் ஐட்டம்ஸ், அதாவது டோர் இல்லை விண்டோவில் சோஃபாவில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டை பார்க்கலாம். இது தானாக விழுந்திருக்கலாம், இல்லை பூச்சி கூட அந்த ஓட்டை போட்டிருக்கலாம் உள்ளே கூடு கட்டுறதுக்காக. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஹோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி விட்டுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இதை நான் 2-3 இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணும்போது அந்த கலர் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாது. ஸோ நம்ம அங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றத விசிபிளாக தெரியாது. அதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். நல்லா திக் லேயராக அந்த ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது க்ளோஸ் ஆகிடும். திரும்ப அந்த பூச்சி உள்ளே போகாது. இதை நம்ம பார்க்காம க்ளோஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பூச்சி உள்ளே கூடு கட்டி அந்த உட்டன் ஐட்டமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கும்.
டிப் நம்பர் 6 சப்பாத்தி வந்து மீதமாயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணாலும் சரி, இல்ல வெளிய வச்சு ஸ்டோர் பண்ணாலும் சரி, சப்பாத்தி இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆயிடும். ரொம்ப ட்ரை ஆயிடும். நம்ம திரும்பவும் அத தவால போட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். அந்த அளவுக்கு சாஃப்ட்டா வராது. சாஃப்ட்டா உங்களுக்கு வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில தண்ணி வந்து கீழ சேர்த்துட்டு, மேல வந்து உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி மீந்திருக்கோ, அது எல்லாமே லைனா இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு, ஒரு 5 நிமிஷம் போல நீங்க வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சாஃப்ட்டா வெந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹீட்டாவும் இருக்கும், சூடாவும் இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து மாறாம ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நம்ம திரும்ப வந்து சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஃபீல் தான் இருக்கும். நம்ம சூடு ஏத்தி சாப்பிட்றோம் அப்படின்னே இருக்காது. இப்ப பாருங்க நான் 2 சப்பாத்தி வந்து மீந்திருந்துச்சு. அத இந்த மாதிரி உங்களுக்கு வேக வச்சு காமிச்சிருக்கேன். முன்னாடி எப்படி ரொம்ப ட்ரையா அப்படியே வெரப்பா இருந்துச்சு. இப்ப பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா வந்து மாறி இருக்குன்னிட்டு. இந்த சப்பாத்தி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சிருப்பேன். சைட்லலாம் வந்து அப்படியே காஞ்சு போன மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்ப வந்து வேக வச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ சாஃப்ட்டா மாறி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஹீட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாஃப்ட்டா இருக்கும். இது வந்து சப்பாத்தி மறுநாள் காலையில இல்ல டிஃபன் செய்யாம இருக்கும்போது நீங்க ஹீட் பண்றீங்க அப்படின்னா, தனியா வேக வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்க மறுநாள் வந்து 2, 3 தான் இருக்கு. அத ஹீட் பண்ணணும் அப்படின்னா, இட்லிலாம் வேக வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி டைமிங்ல கூட மேல வச்சு ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சாஃப்ட் ஆயிடும். இப்ப பாருங்க நான் இட்லி மேல ஒரு சப்பாத்தி வந்து உங்களுக்கு வேக வச்சு காமிச்சிருக்கேன். முன்னாடி எவ்வளோ ட்ரையா இருந்துச்சு. இப்ப எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம வேக வச்ச ஃபீல்லாம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 7 வேக வச்ச முட்டையில நம்ம முட்டை கிரேவி, இல்ல முட்டை தொக்கு, முட்டை ஃப்ரைலாம் பண்ணும்போது, அப்படியே முட்டைய போட்டு செஞ்சோம் அப்படின்னா, ஃப்ளேவர் எதுவுமே உள்ள இருக்காது. சாப்பிடும்போது பிளெயினான ஒரு ஃபீல் தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கத்தியில 2 பக்கமும் லைன்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறமா முட்டை கிரேவிலயோ, இல்ல குழம்புல ஃப்ரைலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா எல்லாமே அந்த குட்டி குட்டி லைன்ஸ் போட்டிருக்கும் இல்லையா? அது வழியா உள்ள இறங்கி டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து கத்தியில அந்த லைன்ஸ் வந்து போடும்போது ரொம்ப வந்து உள்ள இருக்கக்கூடாது. மேல மட்டும் தான் இருக்கிற மாதிரி போடணும். இல்லன்னா வந்து முட்டை உடையறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ கட் பண்ணும்போது மேல மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு சிம்பிளான ஃப்ரை தான் பண்ணிட்டுருக்கேன். எண்ணெயில கொஞ்சமா உப்பு, மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்றேன். கோடு வந்து போட்டு அதாவது கத்தியில வந்து கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிருக்கிறதால, அந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா, அது வழியா நல்லா உள்ள இறங்கும். நம்ம பிளெயினா போட்டிருந்தோம்னா, மேல முட்டையில எவ்வளோ ஒட்டுமோ அவ்வளோ தான் ஒட்டியிருக்கும். இது எல்லாமே வந்து கடாயிலேயே அப்படியே வந்து வேஸ்ட்டா போயிருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது எல்லாமே உள்ள இறங்கி நல்லா காரசாரமா இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க மசாலா எல்லாம் உள்ள எவ்வளோ இறங்கியிருக்குன்னிட்டு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 8 லெமன் வந்து கெட்டு போகாம ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். மேல இருக்கக்கூடிய தோல் சுருங்காம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னா, ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணீல வந்து போட்டு நீங்க நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, வெளிய வைக்கும்போது ஒரு 4, 5 நாள் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அதுக்கு மேல நீங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, இதே பாட்டில் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணும்போது, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்ற டைம்ல எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ்லேருந்து ஏதாவது ஒண்ணாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல இன்னொரு பயனுள்ள வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.